இங்க தலைவர் கலைஞருடைய மகனாக மட்டுமல்ல, தமிழ்நாட்டு முதலமைச்சராகவும் பெருமித உணர்வோடு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். தென்றலை தீண்டியதில்லை, ஆனால் தீயை தாண்டி இருக்கிறேன்னு அனுபவபூர்வமா சொன்னாரு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய வாழ்வையே தமிழ் சமூகத்தோடு உயர்வுக்காக, மேம்பாட்டுக்காக அர்ப்பணிச்ச காரணத்தால் தான் 5 முறை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா, 50 ஆண்டுகள் தமிழர்களுக்கான இயக்கத்தினுடைய தலைவரா அவரால் இருக்க முடிந்திருக்கிறது. தொட்ட துறைகள் எல்லாத்திலையும் கோலோச்சின தலைவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். இலக்கியத்தை தான் இளைப்பாறும் நிழலா அவர் கருதினார். அதனாலதான் எனது செங்கோலை யார் பறித்து விடலாம், ஆனால் எனது எழுதுகோலை யாராலும் பறிக்க முடியாதுன்னு சொன்னார் தலைவர் கலைஞர். தமிழ் சமூகத்தில் முத்தமிழ் கலைஞரை போன்ற படைப்பாளிகள் உருவாகணும். படைப்பாற்றல் பெற்றவர்கள் தொடர்ந்து தங்களுடைய படைப்பை எழுதி வழங்கணும். சிறந்த படைப்புகளை இதுபோன்ற அமைப்புகள் பாராட்டணும். படைப்பாளிகள் அவங்க வாழ்வு காலத்தில் அங்கீகாரம் பெறணும். இதைத்தான் தமிழ்நாடு அரசு செய்து கொண்டிருக்கிறது.